எதை பார்த்துலாம் நீங்க பயப்படுறீங்களோ ஜஸ்ட் உட்காந்து அத மனசுக்குள்ள உணர்வுக்குள்ள பார்த்தீங்கன்னாலே போதும். திடீர்னு அந்த பலூன் வெடிக்கிற மாதிரி நிறைய பயங்கள் வெடிச்சு காணாம போயிடும். பார்க்காததினாலேயே உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த பயங்கள் ஒழிஞ்சாலே நிஜமாவே உங்க வாழ்க்கையில வரப்போற எந்த துக்கத்தையும் தாங்குற சக்தி வந்துருங்க. நீங்க உங்களுக்குள்ள திரும்பி பார்க்காததினாலேயே பல பயங்கள் இதுவா அதுவான்னு தெரியாத குழப்பத்திலே இருந்து கொண்டிருக்கிற பயங்கள். நினைச்சு பாத்தீங்கன்னா பயம் போகாது, திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும். எங்கிட்ட சில பேர் கேட்பாங்க, அதை நினைக்க வேணாம் தானே சாமி நினைக்கிறேன், அதை போய் திரும்ப நினைக்க சொல்றீங்களே. நினைக்க சொல்லல, வாழ சொல்றேன். நினைக்கிறது வேற, வாழறது வேற. எத்தனை பேருக்கு புரியுது வித்தியாசம்? நினைக்கிறதுக்கும் வாழறதுக்கும் வித்தியாசம் புரியுது. இப்போ நீங்க எதுவா உங்களை நினைக்கிறீங்களோ, உங்க அறிவு, எண்ணம், உணர்வு, இதை எல்லாத்தையும் ஒரு ஓரங்கட்டிட்டு உங்களை நீங்களே தேத்திக்கிறீங்க பாருங்க. அதை எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு முதல்ல உங்க கையில இருக்கிற பொருளை யாராவது திருடிப்பானோன்னு பயந்து துணிக்குள்ள மறைச்சு வைக்கிறப்ப உங்களுக்கு ஒரு ஃபியர் வந்தது பாருங்க. அதை அப்படியே வாழுங்க. முதல்ல செத்து போயிடுவீங்க அப்படின்னு நீங்களும் என்னைக்காவது ஒரு நாள் செத்து போயிடுவீங்கன்னு யாராவது உங்களுக்கு சொல்லும் பொழுது ஐயோ அப்படின்னு இருப்பீங்க பாருங்க. இப்ப சொல்லுவீங்க, இல்ல இன்னும் டைம் இருக்குப்பா, அதுக்குள்ள என்னப்பா அவசரம், அதெல்லாம் இப்ப உங்களுக்கு சொல்லி தேத்திப்பீங்க. ஆனா முதல்ல கேள்விப்பட்ட மாதிரி உங்களை தேத்திக்க முடியுது உங்களால. அதே உணர்வுக்குள் போய் அதையே முழுமையா வாழுங்க. நல்லா தெரிஞ்சுங்க, எந்த ஒரு உணர்ச்சியுமே உங்க நரம்புக்குள்ள ஓடிடுச்சுன்னா உங்க நரம்பு அதை தாங்கிக் கொள்ளுகிற பலத்தை பெற்றுக்கொண்டு அந்த உணர்ச்சி மீண்டும் உங்களை பாதிக்காதவாறு தயாராயிடும். முழுசா உங்களுக்குள்ள ஓடாதது மட்டும்தான் உங்களை பாதிச்சுட்டே இருக்கும். ஒரே ஒரு தரம் முழுசா பயம் உங்களுக்குள்ள பாஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து விடுதலை ஆயிடுவீங்க. ஒரே ஒரு தரம் முழுசா துக்கம் உங்களுக்குள்ள பாஞ்சிருச்சுன்னா அதுல இருந்து விடுதலை ஆயிடுவீங்க. ஏன்னா உங்க நரம்பு அதை தாங்கிக் கொள்வதற்கு தயாராகி விடுகிறது.